அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு யூஎன்சி காயின் சேல்ஸ். மகாத்மா பசவேஸ்வர் 1 மின்ட் காயின். மும்பை மின்ட் மட்டும்தான், நீங்கள் வேறு மின்ட்டை தேடி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே 100% யூஎன்சி காயின், ஒரே பேக்கெட் காயின். மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகலை. இது எல்லாமே பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே ஃபோல்டர் போட்டு அப்படியே வச்சுட்டேன். 100 காயினில் ஒரு 10 காயின் மிச்சம் இருக்குது. எல்லாமே 100% யூஎன்சி. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 10 காயின் இருக்குது. ஒரு காயின் 100 ரூபா. நீங்கள் ஒரு காயின் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க, 10 காயினையும் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் ரேர் கேட்டகரியில் போயிட்டுருக்கு. காப்பர் நிக்கல் காயின். இது எஃப்எஸ்எஸ் காயின் கிடையாது. எஃப்எஸ்எஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின், அது எஃப்எஸ்எஸ். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. மொத்தம் 10 நாணயம். பின்பக்கமும் பார்த்துக்கோங்க. சூப்பர் கண்டிஷன் காயின். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேங்கிற பேசுகிறதே இல்லை. நீ பள்ளியாசலுக்கு போறியா, சர்ச்சுக்கு போறியா, நான் கோயிலுக்கு போகிறேன், அல்லது நான் பள்ளியாசலுக்கு போகிறேன், நீ மசூதிக்கு போறியா, எங்கே வர, இதே பேச்சு தான் எல்லா பக்கமும். நீ ஓன் ஜாதியில் எத்தனை கிளை, ஏன் ஜாதியில் எத்தனை கிளை, உன் குலதெய்வம் என்ன, ஏன் குலதெய்வம் என்ன, ராமர் இருக்காரா இல்லையா? தமிழ்நாட்டில் ராமரை விட முருகரை அதிகமாக கும்பிடுதாம ஏன்? ராமர்கள் கட்டுறதுக்கு முந்தைய அங்கே பாவர் மசூதி இருந்துச்சா இல்லையா? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொன்னிச்சு? இதே பொழப்பு தான் தமிழ்நாடு முழுக்கும் இல்லை, இந்தியா முழுக்கும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுகிற பூரா இதே. அவங்களுக்கு உள்ள நோய் நொடிகள் கூட மறந்துடுறாங்க. இதுக்கு முந்தி வாக்கிங் போகல, உனக்கு இப்போ சுகர் எப்படிடா இருக்குது, கம்மியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, என்ன சாப்பிட்டு வர, கண்ட்ரோலாக வச்சுக்கிறியா, டெய்லி வாக்கிங் போறியா, இப்போ எத்தனை வருஷமாக சுகர் இருக்குது, இதே பேச்சு தான். இப்போ அந்த பேச்செலாம் கிடையாது. ஒரு மனிதனுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்ட பேச்சு பேசினா கூட அதையே நம்ம கேள்வி கூத்தா நினச்சோம். பார்க்குற ஆள் பூரா சுகர் இருக்கா, சுகர் இல்லையான்னு கேட்குறதே ஒரு பழப்பாக போச்சுடான்னு நினச்சோம். இப்போ அதை விட கேவலமான ஒரு பொழப்பு போயிட்டுருக்கு. யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கிட்டு பார்த்து எங்கிட்டு சந்தித்தாலும், ராமர் கோயில் என்னாச்சு, நீ அயோத்திக்கு போறியா, நீ போகலையா, இது ஒரு விவாதம் மாதிரி. ராமர் கோயில் இருந்துச்சா இல்லையா? தஞ்சாவூர் கோயிலை உண்மையிலே ராஜராஜ சோழன் தான் கட்டினானா? சேரமன்னன்ற கோயில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? அவர் கோயிலை சேரமன்னன் கட்டலையா? பாண்டியர்கள் கட்டின கோயில் எங்கே இருக்குது? இதெல்லாம் முடிஞ்சு போன கதைகள். இருக்கிறது இருந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது கோயில் நீ நிச்சயமாக கட்ட போகிறதில்ல, புது மசூதி கட்ட போகிறதில்ல, புது சர்ச்சு கட்ட போகிறதில்ல, பிரம்மாண்டமான அளவுக்கு கட்ட போகிறதில்ல. எங்கிட்ட 1-2 சின்ன சின்ன குடிசைகளை போட்டு சாதியமும் மதத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். பிரம்மாண்டமான கோயில், உலக புகழ்பெற்ற கோயில், அந்த மாதிரி யாரும் எங்கேயும் கட்ட போகிறதில்ல. இதுகளை பூரா தூர விடுங்க. யார் முதல்ல பிறந்தா, யார் 2வது பிறந்தா, இயேசு எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், கிருஷ்ண பரமாத்மா எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், ராமர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், ராமர் செய்த செயல்பாடுகளில் எது கரெக்டு, எது தப்பு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். முன்னோர்களுடைய சொன்ன செவி வழி செய்திகளை கேளுங்க. பிடிச்சிருந்தா பிடிங்கல்னா விட்டுட்டு போங்க. புத்தகத்தை படிங்க. முதல் உலக அறிவை வளர்த்துக்கோங்க, உலக ஞானத்தை வளர்த்துக்கோங்க, புத்தகத்தை படிங்க.
அறிவு சம்பந்தப்பட்ட செய்திகளை படிங்க. இப்போ என்னென்ன பெரிய விஷயம், இந்த அறிவு சம்பந்தப்பட்ட செய்தியை படித்தும் ஒருத்தர் ராமரை பற்றி தான் பேசுகிறான். அது எப்படி ராமர், அது எங்கே இருந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே படித்தார், இதைத்தான் கேட்குறேன். நீ நிறைய படித்தாலும் இந்த சாதி மதத்துக்குள்ளே தான் வர, படிக்காதவனும் சாதி மதத்துக்குள்ளே தான் வரான். இப்போ படிக்காதவன் கூட அவன் சார்ந்த ஜாதி, அவன் சார்ந்த மதத்தை வணங்கிக்கிட்டு அவன்கிட்ட சிவனேன்னு இருக்கான். இந்த படித்தவன் தான் யூடியூப் மூலமாகவும் வலைத்தளத்தின் மூலமாகவும் காசு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு, பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு, தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்கு, தான் யார் என்று பார்த்து ஒருவர் சார்ந்த கருத்துக்களை தெரியப்படுத்தி அவர்களிடம் பணம் வசூல் பண்ணுவதற்கு தேவையில்லாத ஒரு வதந்திகளை இந்த உலகம் முழுக்கும் இந்த வலைத்தளத்தின் மூலமாக பரப்பிக்கிட்டு வராங்க. இது யாரும் நம்பாதீங்க. இதுகளை நீங்கள் செவி கொடுத்து கேட்காதீங்க. யாரும் உங்களுடைய ஆபத்துக்கு உங்களுக்கு உதவ போகிறதில்ல. உங்களோட பசியை அவங்க தீர்க்க போகிறதில்ல. உங்கள் குடும்பத்தில் லாப நஷ்டம், இன்ப துன்பங்கள் எதுலையுமே கலந்துக்க போகிறதில்ல. எல்லாருமே அவன் சுயநலத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம, மொழி பார்க்காம, கலாச்சாரம் பார்க்காம, நாகரிகங்கள் பார்க்காம, பண்பாடு பார்க்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயத்தோடு பழகி என்றும் போல், அதாவது முற்காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதேமாரி தாயா பிள்ளையா மாமா மச்சானா உறவினர்கள் மாதிரி எல்லாத்தையும் மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதர்கள் என்ற போர்வையில் மட்டும் நீங்கள் வாழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த சாதியும் உன்னை காப்பாற்றவே போகிறதில்ல. நிச்சயமாக உன்னை ரிமாண்ட் பண்ணுவாங்க. உனக்கு எஃப்ஐஆர் போட்டு உன்னை ஜெயிலில் அடைக்கிற வரைக்கும் அந்த ஜாதிக்காரன் உன்னை விட மாட்டான். தலைவன் தலைவா அப்படி செய் இப்படி செய், வெட்டு கூத்து அப்படி இப்படின்னு உன்னை உசிப்பேற்றி விட்டு உன்னை ரிமாண்ட் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு அடித்து உன்னை நடுத்தரில் நிற்காமல் விடவே மாட்டாங்க. ஆனால் யாரையும் நம்பி எந்த சாதிக்கு பின்னாலேயும் போகாமல், அது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிலாம் கிடையாது. உங்களுக்கு நாலடியாரில் சொல்லுவான், சாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை, சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினிலே எட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படிமா. அது மாதிரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர்லாம் இல்லாதவங்களுக்கு ஈய வேண்டும் என்னது, கொடை கொடுக்க வேண்டும், நன்கொடை அதாவது அன்பளிப்பு கொடுத்து உதவி செஞ்சு அவங்கள மேலே கொண்டு வரணும். அவன் தான் உயர்ந்த ஜாதிக்காரன். எவ்வளோ தான் பணம் இருந்தும் யாருக்கும் உதவி செய்யாமல் எல்லாம் தனக்கு வாழ்றது கீழ் சாதிக்காரன். அதனால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிறது நீ வாழுகிற வாழ்க்கையில் தான் இருக்கிறதே தவிர நீ பிறந்த குலத்தில் கிடையாது. இதுதான் உண்மை. நீ தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்ந்தால் நீ தான் உயர்ந்த சாதி. நீ உயர்ந்த குலத்தில் பிறந்து தாழ்ந்த எண்ணத்தோடு நீ வாழ்ந்தால் நீ தான் தாழ்ந்த சாதி. ஆகையால் ஜாதி மத வேறுபாடுகளை களைவோம். சாதி மத தலைவர்களுக்கு பின்னால் செல்வதை நிறுத்துவோம். குழந்தைகளையும் வருங்கால தலைமுறைகளும் நல்ல முறையில் படிக்க வைப்போம். மத கலாச்சாரங்களுக்கு ஆட்படாமல் நமது வருங்கால தலைமுறையை பாதுகாப்போம். இது மாதிரி ஒரு சில உறுதிமொழிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நாணயங்கள் பேசுகின்றன, நான் பேசலை. இந்த நாணயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல கருத்துக்களை உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய தீராத ஆசையினால் தான் அந்த நாணயங்களை நான் உங்கள்கிட்ட போட்டுட்ருக்கேன். இது விற்க வேண்டும் என்ற அவசியமே எனக்கு கிடையாது. வேணுங்க வாங்கிக்கோங்க, வேண்டாலும் என்கிட்ட இருக்கட்டும். அது ஒன்றும் ஊசி போகிற பொருள் கிடையாது. நான் இன்னும் 100 வருஷம் வச்சு இது விற்பேன். நான் விற்க மாட்டேன். என் மகன், என் பேரன், என் பேத்தியை விற்பாளுங்க. அதனால் ஒன்றும் அவசரம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, நாடு போகிற போக்கு நமக்கு பிடிக்கலை. அதனால் நல்ல மனிதர்கள் பின்னாடி நீங்கள் செல்லும்படியும் கேட்டுக்கொள்வீங்க. நல்ல மனுஷங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னால் போங்க. ஒருத்தர் குறை சொல்கிறவன் பின்னால் போகும். இவன் குறை சொன்னாம்னா இவனுக்கு 100 பேர் சபாஸ் அப்படிங்க. அவன் குறை சொன்னாம்னா அவனுக்கு 100 பேர் சபாஸ். இவன் இது என்ன சொல்லியிருக்கான் யூடியூப் அப்புறம் நீங்கள் பார்த்து அவனுக்கு மாதம் எனக்கு 15,000 20,000 ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வலைத்தளத்தில் தேவையானதை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத விட்டுருங்க. 99% கட்டுக்கதைகள் தான் வருகின்றன. உண்மை நிலவரம் யார்கிட்டையும் வர்றதில்லை. படித்த மனிதர்கள் ஒரு சில பேர் நல்ல கருத்துக்களை சொல்கிறார்கள். அதுலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை திணிக்கின்றார்கள். வரலாறுகள் மறுக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படுகின்றன. ஆனால் இவங்க பேச்சு இப்போ உள்ள புத்தகத்தெல்லாம் படித்து அதுக்கு பின்னால் நீங்கள் போகாதீங்க.
முற்காலத்து புத்தகத்தை படிங்க. சிற்றிலக்கியங்கள், பேரிலக்கியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், குரானு, பைபிள். இப்போ எழுதின குரான், பைபிள்லாம் படிக்காதீங்க, பழசை படிங்க. அதெல்லாம் உண்மையான கருத்துக்கள் உண்டு. இப்போ எல்லாமே குட்டி போடுது. ஒவ்வொரு கட்டுக்கதைகளுக்கும் இடையில எல்லா புராணங்களும் இவங்களுடைய கற்பனை பூரா உள்ள கலந்து வருஷத்துக்கு ஒரு தடவை புத்தகங்கள் பூரா பக்கங்கள் ஏறிக்கிட்டே போகுது. ஒரு புனித நூல் இந்த வருஷம் வந்து ஒரு 400 பக்கம் இருக்குன்னா, அடுத்த வருஷம் பிரிண்ட் உடல 400 பக்கம் தானே இருக்கணும். 500 பக்கமாக மாறுது. 100 பக்கம் அதில் கூடுது. புத்தகம் பெருசாக இருக்குது, புனித நூல் அப்படின்னு புத்தகம் பெருசாக வருது. 500 பக்கம் என்னதுன்னா, உள்ள இந்த கதைகளோடு சேர்ந்து இவங்க மனதில் நினைக்கக்கூடிய கற்பனை கதைகள், கற்பனை கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போவே உலகம் முழுக்கும் மக்கள் தொகை 600 கோடி இருக்கும். அதில் இந்தியா மட்டும் ஒரு 100 கோடின்னு வைங்களேன். அந்த காலத்தில் சுதந்திரம் பெறையிலேயே இந்தியா வந்து 30 கோடி பேர் தான். அதான் பாரத இளைஞர் 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்பெற ஒன்றுடையால் செப்பு 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால்னார். இந்தியா முழுக்குமே 30 கோடி பேர் தான். இவங்க புராண கதையில் படிக்கையில் அதுவே ஒரு 300 கோடி பேர் வருவாங்க போல இருக்குது. ஒவ்வொரு சண்டையிலையும் பல லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகினன்னு தான் போடுதே தவிர, எங்கேனும் யாரேனும் ஒரு நற்செயல்கள் செய்து அங்கு பல உயிர்களை வாழ வைத்தான் என்கின்ற கதையே இல்லை. எதிரிகளை அடித்தான், போரிட்டான், பல லட்சக்கணக்கான உயிர்களை கொன்றான், வெற்றி வீரனகம் வாகை சூடினான். இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள்லாம் இருக்கே தவிர, ஒரு தேசத்துக்கு போனால் அங்கே வறட்சியில் இருந்த ஒரு 1000 குடும்பங்களை காப்பாற்றினா, உணவளித்தான், பாதுகாத்தான், அந்த நாட்டை செல்வ ஆக்கணுங்கிற கதை உலக வரலாற்றிலே கிடையாது. அழிவு சம்பந்தப்பட்ட கதைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த நாட்டை அழித்தான், இந்த நாட்டை அழித்தான், இந்த நாட்டை அழித்தான், இவனை கொன்னான், அவனை கொன்னான், அந்த இனத்தை அழித்தான், இந்த இனத்தை அழித்தான். இந்த கதையை தான் உலகம் முழுக்க இருக்கே தவிர, ஒரு இனத்தை ஒருவன் வாழ வைத்தான் என்கின்ற ஒரு கதை உலகத்தில் எந்த ஒரு வரலாறுலையும் கிடையாது. இது சற்று சிந்திச்சு பாருங்கள், அல்ல யோசிச்சு பாருங்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள்.